சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சபரிமலையை ஃபுல்லாகவே காட்ட போகிறோங்க. மேலே இருக்கிற 18ஆம் படி, மஞ்ச மாதா பிரசாதம் வாங்குகிற இடம், அக்னிகுண்டோன்னு எல்லா இடத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தாங்க சபரிமலையில் இருக்கிற பொண்ணு 18ஆம் படி. எவ்வளோ பக்தர்கள் இந்த படி மேலே ஏறி போய் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்கன்னு இப்போ நீங்களே பார்க்குறீங்க. நிறைய பேர் இங்கே தேங்காய் உடைச்சிட்டு கருப்ப சுவாமியையும் கருப்பண சுவாமியையும் தரிசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் உடஞ்சிருக்கு பாருங்க. இப்படியே பார்த்தோன்னா எல்லாரும் 18ஆம் படி வேகமாக ஏறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பக்தர்கள் தேங்காய் உடைக்கிறாங்க. நானும் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டேன். நம்ம தேங்காய் எடுத்துட்டு வரலன்னா இங்கே விற்கிறாங்க, வாங்கி கூட உடைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இங்க இருந்து அப்படியே மேலே கொடிமரத்தை ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். மேலே ஒரு குதிரை இருக்குங்க கொடிமரத்துக்கு மேலே. இப்போ நம்ம அப்படியே கொடிமரத்தை தரிசிக்கிறோம். கீழே பார்த்தோன்னா தத்துவமசின்னு எழுதியிருக்காங்க. ராத்திரி நேரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருந்து அப்படியே ஜூம் பண்ணுறோம். 18ஆம் படிக்கு ஏறி மேலே வந்த பக்தர்கள் எல்லாரையுமே சாமி பார்க்கறதுக்கான லைனில் அமுச்சு விட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பக்தர்கள் போயிட்டுருக்காங்க பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. பக்தர்கள் எல்லாரும் மாளிகைபுரத்து மஞ்சம்மாவை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஐயப்பனை பார்த்துட்டு இங்க வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு உண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. வேணும் அப்படின்றவங்க காணிக்க செலுத்தலாம். பெருசா ஒரு மணி இருக்கு. மாளிகைபுரத்து அம்மனை தரிசிச்சுட்டு இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட தேங்காய் உருட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க கன்னி சுவாமிகள் நிறைய பேர் தேங்காய் உருட்டுறாங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஐயப்பனுடைய ஹிஸ்ட்ரியை அப்படியே இந்த மாதிரி ஃபோட்டோவாக செதுக்கி வச்சுருக்காங்க. பந்தல ராஜா ஐயப்பனை வளர்த்தது, அவர் மகிழ்ச்சி அரக்கிய வதம் பண்ணது, அதுக்கப்புறமா அவர் திரும்பி பந்தல அரண்மனைக்கு வந்தது, அதுக்கப்புறமா சபரிமலையில் அவர் இப்போ பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே தெளிவாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 9 நவகிரக சுவாமி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அங்க இருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல 9 நவகிரக சுவாமி வச்சிருக்காங்க. மாளிகைபுரத்து மஞ்ச மாதா தேவியே சரணமையப்பா. இங்க வந்து பார்த்தோன்னா பக்தர்கள் எல்லாருமே தரிசிச்சுட்டு இருக்காங்க.
அம்மனை தரிசிச்சுட்டு முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ நம்ம அப்படியே பின்னாடி போகிறோம். அக்னி குண்டத்துக்கும் பிரசாதத்துக்கும் இந்த வழியா தாங்க போகணும். அக்னி குண்டத்துல நெய் தேங்காவை தூக்கி போடுறோம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் அனாதிமலத்து அனைத்து சாமிகளும் வாழ்க்கை நம்ம உள்ள தேங்காய் எப்படி எரிஞ்சிட்டு இருக்குன்னு இப்போ நீங்களே பார்க்குறீங்க. நிறைய தேங்காய் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் இங்கே உள்ள தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ தேங்காய் இருக்கு பாருங்க. ஐயப்ப சுவாமியோடைய பிரசாதத்தை வாங்க போறோம். அதாவது அப்பம், அரவணை பாயாசம் இங்க தான் விற்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பக்தர்கள் பிரசாதம் வாங்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்காங்கன்னு. இங்கே போர்டில் அப்பம் அரவணை கவுண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் அப்பமும் அரவணை பாயாசமும் வாங்கணும். இங்கே பார்த்தோன்னா ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம சுவாமி பார்க்கறதுக்கு தரிசன் டிக்கெட் புக் பண்ணும் போதே பிரசாதத்தையும் புக் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் லைனில் நிற்காம இந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம். ரைட் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா எல்லா கவுண்டர்லேயும் நமக்கு கார்டு மட்டும்தான் எடுப்பாங்க. நோ கேஷ்ன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா கேஷ் வச்சு உங்களால் வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம கேஷ் கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம போயிட்டு இந்த லைனில் நிற்கலாம். ஸோ டின்னாக பாக்ஸாக நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளும் உள்ளே போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே நமக்கு கேஷ்ன்னு போர்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே மட்டும் தான் நமக்கு கேஷ் வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. அரவணை பாயாசம் வந்து ஒரு டின்னு 100 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பேக்கெட்டு 50 ரூபா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லைனில் நீங்கள் நின்று வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். ஆன்லைனில் நம்ம சுவாமிக்கு பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது அது கூடயே நம்ம பிரசாதமும் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம புக் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே லைனில் நிற்க தேவையில்ல. ஆன்லைன் புக்கிங்னு போட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக காமிச்சு வாங்கிக்கலாம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண நெய்யை இங்கே வித்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். உண்டியல், அதாவது இங்கே இவங்க கொடுத்துருக்குற QR கோடை வச்சு உங்களால் கோயிலுக்கு காசு அனுப்ப முடியும். ஸோ இந்த QR கோடை நீங்களும் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா கடைங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்களே சபரிமலையை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இந்த வழியாக தாங்க நம்ம கீழே இறங்கணும். அங்கே பம்பான்னு சொல்லி போட்டு ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே இறங்குறோம். இங்கே சில பக்தர்கள்லாம் லெஃப்ட் சைடில் படுத்துட்டு இருக்காங்க. సగం స్కూల్ మనకంటే విద్యాభ్యాస అభివృద్ధికి దిక్కాల్సిన లోకశాంతికి వഴിపాడు ఉన్న సంశబ్దం పెట్టి వഴിపాడు, దేవస్వం పెట్టి వഴിపాడు, దేవస్థానం పెట్టి వഴിపాడు, గేటు పెట్టి అర్చన, పుట్టాసులు పటకి అర్చన, బాంబులు అర్చన, స్వామి శరణం పెట్టి వழிపాడు, స్వామి శరణం, భగవాని శరణం పెట్టి వழிపాడు, தேவசம் தேவஸ்தானம் பெட்டி வழிபாடு, வீட்டு வழிபாடு, வேட்டார்ச்சன. இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்காக வச்சிருக்காங்க.